Praise the Lord. Glory to Jesus. இயேசு நல்லவர், நன்மை மாத்திரமே செய்கிறவர். நம்ம பார்க்குறோம். சின்ன ஒரு ஷார்ட்டாக பார்ப்போம். தேவனுடைய செய்தி 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நம்ம பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது உலகத்தில், இல்லையா? எல்லாருமே தாயின் கர்ப்பத்தில், தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னு வேதம் சொல்லுது. அப்போது தாயின் கருவிலேயே நம்ம என்ன செய்கிறோம்? பாவம் அதுதான் கர்ப்பம் தரிக்கிறோம். அப்போது பாவம் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் நம்ம, இல்லையா? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஃபஸ்ட்லேருந்தே பிசாசான என்ன செய்கிறானா? பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறானா. அதே மாதிரி பாருங்கள், யோவான் 14:30. யோவான் 14:30 என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் அதிபதியாக இருக்கான். அது யோவான் 14:30. 14:30 என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்ம நல்லா வாசித்து நம்ம ரசித்து வாசிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரம் வசனங்களும் ரசித்து வாசித்தாதான் நமக்கு தெரியும். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யார் உலகத்தின் அதிபதியா? பிசாசு. அவனுக்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லைன்றார். ஏசப்பாட்டு அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்றார். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிறார் பாருங்க. கடைசி நேரத்தில் சொல்கிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறார் பாருங்க. நம்மளால் சொல்ல முடியுமா உலகத்து அதிபதி வரான் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு? நம்ம என் மனசு ஃபுல்லாகவும் சொத்து, சுதந்திரம், பண ஆசை, பெண் ஆசை, நில ஆசை, மண் ஆசை, எல்லா ஆசையும் இருக்குது. உலகமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளால் சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனுஷனாலையும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது? சொத்து இருக்குது, சுதந்திரம் இருக்குது, பெண் ஆசை, மண் ஆசை, எல்லா பொறாமை, எல்லா காரியங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஆண்டவரை போல ஒருவரும் கிடையாது. ஆண்டவர் கிளீனாக சொல்கிறார், அவங்களுக்கு இடத்துல ஒன்றும் இல்லைன்றார். அதே மாதிரி 1 யோவான் 5:19 கூட சொல்லப்பட்டிருக்குது, நான் உலகத்தானது போல் நீங்கள் உலகத்தானது. அது கிளீனாக சொல்கிறாங்க பாருங்க. 1 யோவான் 5:19 சொல்லப்பட்டிருக்குது. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒரு பாவி அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்படினாலும் சரி உலகத்தை ஒத்துக்க மாட்டாங்க. யோபு 9:24 படிங்க. வெளிப்படுத்தல் 12 படிச்சிங்கன்னா கூட தெரியும். வெளிப்படுத்தல் 12:9. வெளிப்படுத்தல் 12:9 கூட சொல்லப்பட்டிருக்குது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோட கூட அதனுடைய சேர்ந்த தூதன் தள்ளப்பட்டார்கள். பாருங்க, வெளிப்பத்தில் சொல்லப்பட்டது.
வலு சர்ப்பம் பூமியில் தள்ளப்பட்டது. அதுதான் யார்? அவன் கூட சேர்த்து தூதர்களும் தள்ளப்பட்டாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. ஏன்னா அவன் மேட்டிமை கொண்டான். அதனால் என்ன செய்ய கீழே தள்ளப்பட்டான். எபேசியர் 2:2